வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் வேஃபிள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 பிஞ்ச் அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வேற ஒரு பவுல்ல 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. லைட்டா அதை அடிச்சு விட்டுக்கோங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா நுர வர மாதிரி ஒரு 10 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும். அதுல 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஃபிள் மேக்கர்ல லைட்டா வெண்ணெயை தடவி வச்சு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை ஒரு கரண்டி ஊத்தி அதை லைட்டா விரிச்சு விட்டுக்கோங்க. அதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான சுட சுட சாக்லேட் வேஃபிள் தயார். அந்த வேஃபில்ல 1 டேபிள் ஸ்பூன் நட்டலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட நம்மளுக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பை மேலே வச்சு டாப் பண்ணிக்கோங்க. அதோட மேலே சாக்லேட் சாஸ் இல்லைன்னா கேரமல் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே நம்மளுக்கு பிடிச்சமான கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே குட்டீஸ்ங்களுக்கு ஈஸியாக இந்த சாக்லேட் வேஃபிளை தயார் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இந்த சாக்லேட் வேஃபிளை உங்கள் குட்டீஸுங்களுக்கு தயார் பண்ணி கொடுங்க. குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.